ஏன் சின்னதுரை, உங்க அம்மா வீட்டுல சும்மா தானே இருந்தாங்க, அவங்களே கூட்டிட்டு வந்திருக்கலாம். பாவம், அவங்க தனியா இருப்பாங்கல்ல. பரவாயில்ல சின்ன பொண்ணு, அவங்க இருந்துக்கிருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே வந்து கூட இந்த காஃபி டீ தான் வாங்கி தரணுமா? வேற எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா? போதும் போதும், டீ காஃபி குடிச்சாலே போதும். வீட்டில் தானே சாப்பிட்டு வந்த, அப்புறம் என்ன உனக்கு? வீட்டில் சாப்பிட்டு வரலன்னா மட்டும் வாங்கி கொடுத்து கிழிச்சிருவேன். என்ன சின்ன பொண்ணு? ஒன்றும் இல்லடா சாமி, ஆளை விடு. இந்த டீயை நீயே குடிச்சிட்டு வீடு வந்து சேரு. பாப்பா போலாமா? போலாமா? ஐயோ, இவளை கூட்டிட்டு வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். அம்மாடி காவியா, அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ அழுகாதம்மா, விஜய் நான் வர சொல்றேன். அழுகாதம்மா காவியா, விஜய் வரட்டும், உட்காந்து பேசலாம். ஓகேவா? சரிப்பா. அப்பா மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. அம்மாடி காவியா, அப்பா கூட வா, நான் விஜய் பார்க்க உன்னை கூட்டிட்டு போறேன். வேண்டாம்ப்பா, உங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம்? இதுல ஒரு கஷ்டமும் இல்லம்மா, வா. சரிப்பா, வாமா. அப்பா நீங்க போங்கப்பா, நான் வாரேன். அட வாமா. அக்கா, ஒரு பிளேட் பானிபூரி எடுத்துட்டு வாங்க, டைம் ஆச்சு எனக்கு. தமனா, அந்த பொண்ணுக்கு போய் இதை கொடுத்துரு. ஏன் விஜய், கடை திறந்து ஓரளவுக்கு நல்லதானே வியாபாரம் ஆகுது? ஆமாம்மா தமனா, இப்போ ஓரளவுக்கு போகக்கூடிய வியாபாரம் ஒரு நாள் சூப்பராக போகும். நம்மளும் முன்னேறுவோம். ஓகேவா? நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க விஜய். காவியா, சொல்லுங்கப்பா. அதான் போயிட்டு இருக்கோம்லம்மா, அழுகாதம்மா. சரிப்பா. என்ன பண்ண போறேன்னு விஜய் எங்க அப்பாவை அசிங்கப்படுத்திடக்கூடாது. இங்க பாருமா காவியா, இங்க வந்து இந்த திருட்டு பொம்பளைங்க முன்னாடி நீ அழுதுட்டு இருக்க கூடாது. தைரியமா கம்பீரமா இருக்கணும். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, இவங்க முன்னாடி போய் அழுகலாமா? நீ தைரியமா இரு, அப்பா இருக்கல, அப்பா பார்த்துக்குவேன். சரிப்பா. ஏய், வீட்டுல யாருமா? வெளியே வாங்க. சரிக்கா, அப்புறம் பார்க்கலாம். இந்தம்மா, உனக்கு காது செகுடா? எவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்குது? ஒரு பிஸ்னஸ் மேனை இவ்வளோ நேரம் வெளியே நிற்க வச்சுட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? சி, என்ன குடும்பமோ குடும்பம். இங்கே பாடுறா, உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை. யார் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு யாருக்கிட்ட சவுடால் விட்டுட்டு இருக்க? போயிரு, வெளுத்துப்பிடுவேன் உன்னையும் உன் மகளையும். என்னம்மா அந்த பொம்பளை இப்படி பேசுறா? ஆளை பார்த்தா ரவுடி பொம்பளை மாதிரி தான் தெரியுறா. ஒருவேளை நம்ம ரெண்டு பேரையும் வெளுத்துப்பிடுவாளோ? அப்பா என்னப்பா நீங்க இவ்வளோ ஒரு ஆள் இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க? நீங்க இங்கிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அவளை. அப்பா பார்த்துட்டேன். நான் கட்டுனது பைத்தியம்னா, நான் பெத்தது முழு பைத்தியமா இருக்கே. கடவுளே, இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ண வந்தேனே ஆண்டவா. அந்த குந்தாணி பொம்பளை இனிய என்ன செய்ய போறாளோ? அப்பா, நான் ஏன் இங்கிட்டு வந்தேன்னா, நான் ரொம்ப பயங்கர கோவத்தில் இருக்கேன். கோவத்தில் இருக்கும்போது அந்த ஆண்டியை நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது? அதனால தான்ப்பா நான் சைலண்ட்டாக இருக்கேன். நீங்களே பேசிக்கோங்க. இல்லைன்னா மட்டும் மேடம் கிழிச்சு விடுவீங்க. ஆய முடிட்டு நில்லுமா. அடச்சி, கையெடு. யார் முன்னாடி கை நீட்டி பேசுகிற? நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வேணா இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்கு நான் தான் ராணி, நான் தான் கோடீஸ்வரி. மரியாதையாக பேசிக்கோ. ஏய், என்ன பார்த்துட்டே இருக்க? தூக்கி விடு. சரிங்கப்பா.
ஏம்மா நீ எல்லாம் ஒரு பொம்பளை தானே, என் வீட்டு மாப்பிள்ளையை திருடிட்டு வந்து வச்சிருக்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? என்ன பொழப்பு இதெல்லாம்? ஏய் தொப்பி மண்டை, யாரு யாரை திருடிட்டு வந்தது? அதெல்லாம் பொருளை திருடிட்டு வர்றதுக்கு என் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீ தான் வெக்கம் கட்டத்தனமா அடுத்தவன் புருஷனும் உன் பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். மரியாதையாக போயிடுறா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உனக்கு மட்டும் தான் கையை நீட்டு தெரியுமா? உன்னோட கையை நான் நீளமாகவே நீட்டுவேன். இங்கே பாரு, நான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன்றதுக்காக என்னை பொறுமைசாலின்னு நினைக்காத. நான் பயங்கர கோவக்காரன், பார்த்துக்க. சொன்னாங்க நீ கோவப்பட்டு எல்லாரையும் அடிச்சு எல்லாரும் பெட்ல சேர்ந்துருக்காங்களா? யார்கிட்ட? டேய், இந்த மேகா இடத்துல வந்து இந்த மேகாவே நீ அதட்டுற. நீ எப்படி உசுரோட வீடு போய் சேர்றன்னு நான் பார்த்துறேன்டா. டேய் இந்தம்மா, உனக்கு அவ்வளோதாம்மா மரியாதை. மரியாதையே என் மாப்பையே என் கூட அனுப்பிடு. இந்த மாதிரி திருடி வச்சுக்கிற வேலை வச்சுக்கிறாத, நான் பொல்லாதவன் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். நீ எப்படி வேணா இருடா, அதெல்லாம் அனுப்ப முடியாது. இப்போ உன் பொண்ணை கூட்டிட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, இல்லாட்டி போலீஸை கூப்பிடுவேன். மக்கு மக்கு, வீட்டை விட்டு வெளியே தான் நிற்கிறோம். இங்கே பாரு, கடுப்பேற்றுற மாதிரி காமெடி பண்ணாமா மரியாதையாக போயிரு, இல்லாட்டி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன். பண்ணவா? ஓஹோ, எங்ககிட்டயே போலீஸை கூப்பிடுவியா? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுமா, பார்க்கலாம். நம்பர் தரவா? கூப்பிடு. நான் பார்க்காத போலீஸா? நான் எவ்வளோ பெரிய ஆளு, நீ வந்து என்கிட்ட போலீஸை கூப்பிடுவேன்னு மிரட்டிட்டு இருப்பேன். நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணும். திருட்டு குடும்பம் தானே உன் குடும்பம். அப்படியே பார்த்தா உன் குடும்பம் நல்ல குடும்பம். பொண்ணை பேக்க சொன்னால் தண்ணியில் அடியை பேத்து போட்டுட்டு இதுக்கு என் மாப்பிள்ளையை கொடு மாப்பிள்ளையை கொடுன்னு கேட்பேன். நாங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? உன் பொண்ணா இப்போவே ஆன்ட்டி மாதிரி இருக்கு, இது உன் பொண்ணா? அப்படியே நீங்கள் பார்த்தா அப்படியே சிம்மரன் மாதிரி சிக்கனும் ஒல்லியாக இருக்கீங்க. என் பொண்ணை குறை சொல்ல வந்துட்டேன். மரியாதையாக போய் என் மாப்பிள்ளையை கூப்பிட்டுரு. இங்கே பாரியா தொப்பி மண்டை, நான் டீசெண்டாக பேசலே ஒதுங்கி பேசாமல் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடு, இல்லாட்டி கழுத்தை பிடிச்சி தள்ளி தரன்னு தெருவில் அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு போயிடுவேன். பார்த்துக்க ராஸ்கல். வெளியே போங்கடா நாய்களா. சே, இவனுங்க என் பொண்ணை நிம்மதியாக வாழவே விட மாட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒரு முடிவை கட்டணும்.